Hi friends, welcome to Sindhuja Vaisu Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். ஸ்வீட் கார்ன் பக்கோடா எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். ரொம்ப அருமையா, டேஸ்டியா, நல்ல கிறிஸ்பியா இருக்குங்க. இது ஈவினிங் ஸ்நாக்ஸா நீங்க சாப்பிடலாம். ஒரு காஃபி போற டயத்துல செஞ்சு முடிச்சிடலாங்க. ரொம்ப சுலபமா செஞ்சு முடிச்சிடலாம். பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியா செய்யலாங்க. வாங்க இன்னைக்கு இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கறப்ப உங்க வீட்ல எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க. வாங்க இன்னைக்கு இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸ்வீட் கார்ன் செய்கிறதுக்கு நான் ஒரு சின்ன ஸ்வீட் கார்ன் எடுத்திருக்கேங்க. இந்த மாதிரி நல்லா உளுத்து வச்சுருக்கேன். நான் சின்னதுங்கிறனால கொஞ்சமாக இருக்குது. நீங்கள் இன்னும் அதிகமாக உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் பெரிய ஸ்வீட் கார்னாக எடுத்துக்கோங்க. இல்லை 2 ஸ்வீட் கார்ன் கூட எடுத்துக்கலாம். நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் கடைகள்லாம் இந்த மாதிரி விற்கிது. நல்லா சாஃப்டாக இருக்கும்ல ஸ்வீட் கார்ன், அதை எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட நான் ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 4 பல்லு பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரு பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலையை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேங்க. இது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். நான் கம்மியாக செய்கிறனால கொஞ்சமாக மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப நீங்கள் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுருங்க. இப்போ கலந்தாச்சு. இப்போ இது கூடவே 2 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். அரிசி மாவு சேர்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இது கூடவே ஒரு 1/2 கப்பு கடலை மாவு சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம், வேணும்னா சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்துட்டு பார்த்துட்டு வேணும்னா கொஞ்சமாக தெளித்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம பக்கோடா செய்கிறனால கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்த்துக்கணும், இல்லாட்டி பஜ்ஜி மாதிரி ஆகிடும். இப்போ நல்லா கலந்தாச்சுங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. இந்த மாவுலாம் நல்லா ஒன்றா திரண்டு வரணும். இந்த மாதிரி கலந்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த அளவு நல்லா கலந்து வச்சுக்கோங்க. இப்போ நல்லா கலந்தாச்சுங்க. அப்போ தான் நல்லா உங்களுக்கு பக்கோடா மாதிரி நல்லா கிறிஸ்பியாக வரும். ரொம்ப தண்ணி ஆகிடுச்சுன்னா அப்புறம் உங்களுக்கு பஜ்ஜி மாதிரி ஆகிடும். இப்போ இதை நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாக இருக்குங்க. கொஞ்சமாக எடுத்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போதான் இல்லாட்டி கரிஞ்சிரும். லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி உதிரி உதிரியாக போட்டுக்கோங்க. இப்போ தான் நல்லா சூப்பராக கிறிஸ்பியாக ரெடி ஆகும். இப்போ கொஞ்சம் நேரம் இருக்கட்டுங்க. இப்படியே லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் கொஞ்சம் திருப்பி விடலாம். இப்போ கொஞ்சம் திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பார்த்தீங்களா? இந்த டயத்தில் கொஞ்சம் திருப்பி போட்டுக்கோங்க. இன்னொரு பக்கமும் நல்லா வேகட்டும். அதுவும் இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌனாக வரணும். அது வரைக்கும் நல்லா வேகட்டுங்க. இப்படியே இருக்கட்டும் இன்னும் கொஞ்சம் நேரம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. ஹையில் வச்சிங்கன்னா கரிஞ்சிரும். கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. நல்லா அந்த முறுமுறுன்னு கிறிஸ்பியாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. நல்லா பொன்னிறமாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை ஒரு தட்டில் எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. இதே மாதிரி மிச்சம் உள்ளதையும் நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இதே மாதிரி லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. உங்களுக்கு எல்லாமே செஞ்சுட்டு நான் காமிக்கிறேன். அவ்வளோதாங்க, ஸ்வீட் கார்ன் பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. நல்லா டேஸ்டியாக நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக ரெடி ஆகிருக்குங்க. இது நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட சாப்பிட்லாம். ஒரு காஃபியோடு வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குங்க. இதை டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாங்க. ரொம்ப நேரம் கூட ஆகாது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.